பெண்ணார நாசரி சரி ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரி அப்படின்னு என் தாய்க்கோட ஒரே வார்த்தையா சரிங்க மகாராஜா ஐவருக்கும் தேவியானால் அருங்கில் திரௌபதி ஐயா பாஞ்சாலி ஐவரும் திருமணம் செய்தாலும் செய்திருந்தாலும் எங்களுக்கு எதிரி யார் யாருங்க பெரியப்பார் மகனா வழங்கக்கூடிய யாரு கௌரவர்களுக்கு 100 பேர் ஓ 100 பேர் நாங்க சித்தப்பார் மக்கள் பாண்டவர் ஐவர் பெரியப்பார் மக்களுக்கும் சித்தப்பார் மக்களுக்கும் எங்களுக்குள் ஏன் பகை வந்தது எப்படி எதனால நாடு இருப்பது 56 நாடு ஆமாங்க இந்த 56 நாட்டு சரி பகுதியாக பிரித்து பாண்டவருக்கு பகுதியும் கௌரவருக்கு பகுதியும் தர வேண்டும் என்று குருபெரியவர்கள் சொல்ல அதை கேட்ட வஞ்சக துரியனாவட்டவன் சரி இந்த பாண்டவரை இவரை கொல்ல வேண்டும் என்று என்னென்ன வஞ்சகம் செய்தான் அவன் என்ன செய்தான் தெரியுமா என்னங்க செய்தான் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே சரி பகைவருக்கு நேர்ந்தது எப்படி பள்ளியில் படிக்கும் காலத்தில் பகைவித்தான் துரியராஜன் உள்ளதை எடுத்து ஓட்டச் செய்தான் ஜெகுனி மாமன் கண்ண குறவரை போல் சரி பாண்டவர்கள் அவனுக்கெல்லாம் தப்பித்து காடுமேடு தெரியலானோ கடைசியாக என்ன செய்தான் என்னங்க அரக்குமா மாடி கட்டி ஐவரையும் கொல்ல பார்த்தான் அதுலயும் தப்பிச்சோம் அப்படி நீங்க சாவல ஆமா அது மட்டுமல்ல போய் 3 நாள் பகடையாடி இருந்த நாடி நகர் நம்மளே செய்வோம் சரிங்க அனைத்து பகடையை தோற்றிய இந்த தர்மராஜன் நீங்கள் ஆமா சரிங்க மகாராஜா 12 வருஷ காரகம் ஓராண்டு அக்காத வாசம் முடித்து வந்தால் பங்குல பிரகார பாதினாரு அப்படி என்று குருபெரியோ சொல்ல அவருடைய வார்த்தை கேட்டு சரி 1வது சூரியனம் 2வது ராமேஸ்வரம் 3வது முக்கமாசுரம் 4வது களமாசுரம் 5வது சஞ்சீவரம் 6வது காமதேவபுரம் 7வது திந்திரபுரம் 8வது குருபெரியவனம் சரிங்க 9வது ரோமேஸ்வரம் 10வது பழையவனம் 11வது ஊத்துவனம் 12வது சபாதேவனம் நண்பா ஐயா இப்படி 12 வருஷம் காலங்களிச்சோம் ஓராண்டு அக்காத வாசம் மச்சராட்டு முடித்தோம் பங்குல பிரகார பாதினாடு வேண்டும் என்று சரிங்க உலகமா முனிவேட்டு நாடு கட்டோம் நாடு கொடுக்க மாட்டான் துரியோதனன் 2வது அள்ளிக்கு அர்ஜுனனுக்கு பிறந்தான் சரி புலியேந்தர் வீட்டு நாடு கட்டோம் நாடு கொடுக்க மாட்டான் துரியோதனன் சரிங்க 3வது முறையாக சரி எங்க மாமனே விட்ட ஸ்ரீமந்த நாராயணன் தன்னை விட்டு நாடு கேட்க அப்பொழுது என்ன சொன்னான் துரியனாவட்டவன் எப்படி அண்ணா யார் வந்து நாடு கேட்டாலும் பாண்டவருக்கு பல்விளக்கு மண்ணு தர மாட்டேன் ஒரு ஊசி எடுத்து நிலத்திலே குத்தி அது மேல் மண்ணள்ளி போட்டா எவ்வளவு மண்ணுடா பிடிக்கும் கண்ணு கூட தெரியாதுங்க இம்மை எவ்வளவு கூட பிடிக்காது அந்த மண்ணை கூட பாண்டவருக்கு தரமாட்டேன் என்று சொன்னா அப்பொழுது கண்ணனாகப்பட்ட மாயவன் என்ன சொன்னா தெரியுமா எப்படிங்க வீரனா யார் வந்து நாடு கேட்டாலும் நாடு தரமாட்டேன் மறுக்கிறார் பாண்டவர் என்ன செய்தார் நாடு தருவேன் அப்படி என்று கேட்க பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் பாரத யுத்தம் நடக்க வேண்டும் யுத்தம் ஆமா சரிங்க இந்த 18 நாள் பாரத யுத்தத்திலே பாண்டவன் ஜெயித்தால் இந்த நாட்டை ஆளட்டும் இந்த கௌரவர் நாங்கள் ஜெயித்தால் இந்த நாட்டை நாங்க ஆளுகிறோம் அப்படி என்று சொல்ல அதே போல எங்க மாமனாகப்பட்ட பரந்தாமன் 18 நாள் பாரத யுத்தத்தை துவக்கம் செய்து விட்டார் சண்டை துவக்கம் செய்து வந்து விட்டார் சரிங்க விடிந்தா சண்டை துவக்கம் தம்பி சகாதேவா இது அர்த்தராத்திரி ஜாம நேரம் இரவு ராத்திரி நேரத்தில் நம்ம அதாவது எதிரிகள் சண்டைக்கு உருவாகிட்டாங்கன்னா நாம எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதனால பாண்டவர் 12 காலையில் போகும்போது அப்ப என்ன செஞ்சீங்க எப்படி ஆளுக்கு ஒருவர் காவலுக்கு இருப்போம் ஒரு நாள் ஒரு தினத்திற்கு ஒருவர் காவலுக்கு தர்மர் என்னை ஒருவரை தவிர என் மனைவியாவது இப்படி பத்தினி பாஞ்சாலி தவிர நீ 4 பேரும் தினத்தோடு காவல் இருப்பாங்க உண்மைதான் அதே போல சரிங்க இந்த நேரத்தில் பாஞ்சாலிக்கு காவலுக்கு போகணும் அப்படி போவதற்கு முன்னால் மனைவாரில் அழைத்து வா அவ இடத்துல வார்த்தை சொல்லிவிட்டு அப்படி ஆகட்டும் அதுக்குமே காவலுக்கு போ அப்படி ஆகட்டும் அழைத்து வா